வணக்கம் நேர்களே. இப்போ நம்ம செம்மீன் கறி எப்படி செய்யறது அப்படிங்கறத வந்து நம்ம அலாவுதீன் அவர்கள் நமக்கு ஹெல்ப் நம்ம எப்படி செய்யறது கேட்க போறாங்க. ஓகேங்களா? முதலில் இப்போ வந்து இதை வந்து எப்படி செய்யறதுன்னு செய்முறை வந்து நம்ம உமரத்தா சொல்லுவாங்க. அலாவுதீன் அவர்கள் எப்படி அதை செய்யறாங்கன்னு இப்போ நம்ம பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? முன்னாடி பார்த்த மாதிரி இது வந்து செம்மீன் சமோசா. செம்மீன் சமோசா மாதிரியே செம்மீனை கொண்டு நம்ம இப்போ கறி செய்ய போகிறோம். தட்ஸ் கால் செம்மீன் கறி. அதுக்கு தேவையான பொருட்கள் அடுப்பு வேணும். அதுக்கு சரிங்க. அடுப்பு வேணும். அடுப்புல கேஸ் வேணும். ஓகேங்க. ஃபுல்லாக நீங்கள் அதை போய் ஃபுல்லாக கொட்டிருங்க சட்டியில். இது உங்களுக்கு தேவை தக்காளி, பச்சை மிளகா, செம்மீன், வெங்காயம் தேவையான அளவு. நம்மள்கிட்ட முதல்ல கேஸ் இருக்கணும். கேஸில் சிலிண்டர் இருக்கணும். இப்போ அடுப்பு எரியுது, சட்டி வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் எதுவும் பண்ணிடுவோம். எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் நல்லா சுடு வந்த அப்புறம் அதை நம்ம செப்பு வெங்காயத்தை கொட்டுவார். முதல்ல போட்டு பார்த்துக்கணும் சூடாகிடுச்சானு. சரிங்க. வெங்காயத்தை போட்டாச்சு. அடுத்து டிராவை திறந்து அந்த டிராவை திறக்கணுங்களா? டிராவை திறந்து கரண்டி கரண்டி சொல்ல மாட்டீங்களே, அதை முதல்ல உபயோகிக்கிறதுனால கழுவிக்கணும். இப்போ இந்த சட்டியில் எப்படி வெந்நீர் வைக்கிறது சொல்லி காட்ட போறாரு. ஓகே, நல்லா வதக்கிக்கணுங்களா? அது வதங்கட்டும். இதை கொஞ்சம் இது பண்ணுங்க. எடுக்கணும், கழுவுங்க. செஃப் எதுவும் பேச மாட்டாங்களா? செஃப் பேசுவார். அவர் இப்போ மௌனவரத்தில் இருக்காரு. அவங்க அம்மா சின்ன பேச்சு வராத காரணத்தால பேச்சு அவங்களுக்கு விரதம் இருக்காங்க. சனிக்கிழமை அவர் பேச மாட்டார். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்க. இன்னைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை பேச மாட்டார். பேச்சு விரதம். இப்போ நம்ம சமோசா தயாராகிடுச்சு. இதை இப்போ செஃப் யார் சமைச்சாங்களோ அவங்க சாப்பிட்டு பார்ப்பாரு. தண்டனையாங்க அவருக்கு? செஞ்சவருக்கு தண்டனை. அவருக்கு சாப்பிட்டு உயிரோடு இருந்தால் அடுத்தவங்க சாப்பிடுவாங்க. இது அழகெல்லாம் படுத்தினாங்க. அழகு பண்ணுறதுக்கு எங்கள்கிட்ட இப்போ கைவசம் எக்கனாமி இல்லை. அதை அழகாக அடுக்கி வச்சாலே எடுத்து அழகு படுத்திக்கிங்க. அதை அழகு எடுத்து வச்சாலே ஒரு அழகு தாங்க. இது செஃப்பு. இஞ்சி பூண்டு மிக்ஸ் பண்ண பேஸ்ட் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு 1.5 கரண்டி போதும். போதுமா? எல்லாமே 4 ட்ரெஸ் தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூடுதல் கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஒரு 1/4 கரண்டி போடுவோங்க. பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பட்டை கிராம்பு மிக்ஸ் பண்ண தூள், மிளகுத்தூள், இது வந்து சீரகத்தூள். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இதில் மல்லித்தூள் இல்லை எங்கள்கிட்ட சாப்பிட்டு. இப்போ வந்து தக்காளியை போடுறோம். சரியில்லை, ரொம்ப தயாரிக்கிறாரு. அதனால இப்போ முழுக்கை பனியன் போட்ட நம்ம உமரத்தா வந்திருக்காரு. என்ன மசாலா போட போறீங்க? சன்னா மசாலா, மிளகுத்தூள் தேவையான அளவு, இஞ்சி, இது என்ன சொல்லுங்க? சீரகாய், எல்லாத்தையும் தேவையான நீ எதுக்கு அங்கே நிற்கிற? கரெக்டாக சொன்னீங்க. அதாவது பட்டை கிராம்பு அழைச்சது, மிளகாய் போதும். மிளகுத்தூள் போட்டுருவோம். மூணுங்க. என்ன வேலை வாங்குறதே உனக்கு வேலையாக போச்சு. மஞ்சத்தூள் மஞ்சள் முக்கியமான ஐட்டம்.